சிவசிவ என்றாலும் தீவினைகள் மாறும். சிவசிவ என்றால் சிவகதி தான். சிவகதி தான் எல்லாமே அதுக்குள்ள ஐக்கியம். ஆமா, சிவகதி. அப்போ இந்த சிவா சிவா அப்படி சொன்னாலே போதும். சிவா சிவா அப்ப அப்புறம் வந்து பாருங்க, நம்ம வசியப்படுத்தணும். சிவனை வசியப்பட்டா எப்படி பண்ணணும்? பஞ்சாயத்து ஒண்ணு இருக்கு. நமச்சிவாய 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 சிவைய நம சிவைய நம என்னமே சிவ என்னமே சிவ என்ன என்ன என்னமே சிவ மசிவ என்ன வயன மசி நமச்சிவாய நமச்சிவாய கூப்பிட்டு பாருங்க. அதேதான் நமச்சிவாய நமச்சிவாய சிவைய நம சிவைய நம என்னமே சிவ நமசிவ மசிவயன வசியன வயன மசி வயன நமசிவ எல்லாம் பாருங்க. எல்லாம் கடைசியில முன்னாடியே கூட்டுக்குறாங்க மாட்டியா? ஆமா. சிவைய சிவைய நம சிவைய நம நமச்சிவாய 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 சிவைய நம சிவைய நம என்னம சிவ மசிவயன வயன மசி. அப்போ இந்த மந்திரத்தை சொல்லிட்டே சொல்லுங்க. அந்த சிவபெருமானை நம்ம ஐக்கியமாயிடும். புரியுதுங்களா? இந்த மந்திரத்தை சொல்லுங்க, அன்போட பேசுங்க. எல்லோரும் அன்பே சிவம். இந்த சிவனுக்கும் முருகனுக்கும் உள்ள வரலாறு முதல்ல சொல்லுங்க எங்களுக்கு. சிவனுக்கும் சக்திக்குள்ள சிவனுக்கும் உள்ள வரலாறு சொல்லுங்க. மூணே சொல்லிட்டேன். முழு கதையா வேணும் எங்களுக்கு. யாரு சிவனை பத்தி அவரோட ஐக்கியத்தை பேச ஆரம்பிச்சாங்களா மறந்து போய் உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்க உட்காந்து அவங்களோட வரலாறு சொல்லுங்க. மத்த பேச்செல்லாம் சுத்தி நான் போக மாட்டேன். சிவனை பத்தி சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட வரலாறு யார் சொல்லுவா? ஒண்ணுமே தெரியும். அடியார் சொல்ல முடியுமா? அடியார்தான் நம்ம அடியார்ட்ட வந்து விளக்கம் கேட்க முடியும், விவரம் தெரியும், சிவனை பத்தி புரிஞ்சுக்கிற முடியும். யார் சொல்லுவாங்களா? இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, வினையில்லை மயிலுண்டு பயமில்லை துகனுண்டு குறையில்லை மனமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. இந்த மனசு இந்த மனசு என்னது? மனசு தானே என்ன பண்ணுது? இந்த மனசு அலைபாயுது. வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை புகழுண்டு குறை இல்லை கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே மனமே உள்ள இருக்க காத்தா இருக்கு, ஒலியா இருக்குது. ஒரு எப்படி நீ நேசிக்கிறாயோ காத்தா இருக்கும். மூச்சு இருக்கு பாத்தீங்களா? இவருக்கு தெரியுதா? உருவம் கிடையாது, என்ன சைஸ்ன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துலயும் இருக்காரா இல்லையா? அப்ப எப்படி நீ காத்த நீ பார்க்க முடியுமா? இதுதான் பண்ண முடியும். அப்ப அதேதான் வந்து லெப்ட் பாத்தீங்க, அதோட காத்து உள்ள வந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் பார்த்து கம்மியா போகும், ஒரு சைஸ் ஸ்பீடா வரும். ஏன்னா மூச்சு வாங்க இல்லையா? போச்சு என்னாவும் அந்த ஹார்ட் இருக்கு பாருங்க, அடிக்கும், போக முடியாது. அதனால காற்று உள்ள அதிகமா போகுது, மூச்சு விடையில மெதுவா விடுறான். அப்போ எல்லா காத்து வெளியே பிரச்சனை வருது இல்லையா? அதுதான் அவன் சீரா வச்சிருக்கிறான். நம்ம என்ன அளவுக்கு மிஞ்சி என்ன பண்றோம், அந்த எனர்ஜியை போட்டு அப்படியே கத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பிபி சுகர் எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு என்ன எல்லாம் கத்துறோம். அப்ப லோ பிபி ஆச்சுன்னா என்ன பண்றோம், மாத்திரையை போட்டுக்கிறோம். நம்மளுடைய பழக்க வழக்கத்துல நம்ம பேச்சுல தான் வருது. நாவை அடக்க வேண்டும், நலமாக இருக்கலாம். ஒரு சில விஷயத்தங்களை என்ன பண்ணணும், அதுதானே வேலையே செய்யுது. நாவுதான் வேலையே செய்யுது. மந்திரத்தை சொல்லுமா சிவசிவா? அதெல்லாம் கட்ட முடியாது. என்னன்னா அந்த மந்திரத்தை சொல்லு. அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், தியானம் பண்ணாலே நாவ அடைக்கலாம். தியானம் ஒண்ணுதான் இதுக்கு வழி. மௌனம் தியானம் பண்ணலக்கா அது ஒரு மெண்டல் ஆகி விட்டுரும். அது நேரத்துல மெண்டல் ஆயிடுவாங்களா? ஆமா, மெண்டல் ஆயிடுவாங்க. ஆமா, என்ன சாமி இப்படி சொல்லிருக்கீங்க? இன்னுமா அதுக்கு ஒரு அளவுதான் இருக்கு. அளவு இருக்குதுமா. இப்ப நீங்க பாருங்க, ஒவ்வொரு இதுல இருக்கு. இதாருங்க, இது வந்து நெருப்பு புடிச்சிட்டு வச்சுக்க, பத்திக்கிட்டு எரியும். அது என்ன இருக்கும், சூடாயிடும் உடம்பு. ஆமா,
மண்ணு மண்முத்திரை இருக்கு, மண்முத்திரை என்ன இருக்கு, அந்த மண்முத்திரை போட்டா என்ன பண்ண மண்ணா இருப்பான், பேச மாட்டான். பேசுவாங்களா? முடியாது, முடியாது, பேச முடியாது. ஞான முத்திரைன்னு இருக்கு, எல்லாம் ஒவ்வொரு முத்திரை எல்லாமே இதுலதான் இருக்கு. நமக்கு நன்மையா இருக்கிறது என்ன முத்திரை செய்யணும்? நான் நன்மையா இருக்கிறது 3 தடவை பிடிக்கணும். 3 விரல்ல பிடிச்சிக்கணும். ஆமா, இது இருக்கு இல்லையா, மோதிர விரல், நடு விரல், பாபா முத்திரை, பாபா முத்திரை, பாபா முத்திரை, இது பாபா முத்திரையா, பாபா முத்திரை. ஏமா நீ பாருங்க, இது என்ன சொல்ல பாரு, கோமுத்திரை. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முத்திரை இருக்கு பாருங்க. இப்படி பிடிச்சினா அது வேற. ஏமா இப்படி ரஜினிகாந்த் என்ன போடு, என்ன என்ன பிடிச்சாரு, இப்படி பிடிச்சா அதுக்குள்ள அது பாருங்க. இப்படி பிடிச்சா அது ஒரு முத்திரை. இப்படி முத்திரை சொல்லாம பாத்தீங்க, மாமா சொன்னாங்களே, இதுதான் வந்து லிங்கம் முத்திரை. இது லிங்கம் முத்திரை இருக்குல்ல, எப்ப லிங்க முத்திரை பாருங்க. லிங்க முத்திரை பாருங்க. ஆத்து தாமரை முத்திரை, தாமரை. இப்படி பிடிச்சா தாமரை. ஆமா, ஆத்துக்கு 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 இதயத்துக்கு. ஆமா, செஞ்சு பாருங்க, ஹார்ட் அட்டாக் வராது. இப்படி பிடிச்சு பாருங்க. இப்படி பிடிக்கணும். இப்படி ஏன் முடியாது, பிடிச்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. அப்படி 20 நிமிஷம் நீங்க செஞ்சு பாருங்க. 20 நிமிஷம் பிரபஞ்சத்தை பிடிச்சிடணும். அதுதான் பாருங்க, செய்து பாருங்க. பிரபஞ்சத்தை பிடிச்சா அப்ப நம்ம கடவுள் தானே. நம்ம ஜோலியா முடிஞ்சு வச்சு என்ன சொல்ல முடியும், பிரபஞ்சத்துக்கு அவர கடவுளே, நான் தான் கடவுளா. பிரபஞ்சத்தை பிடிச்சிட்டா எப்படி பிடிக்கிறது? யார் வந்து ஒரு தாயோடைய வயித்துல கருவறையில இருந்தவங்க எல்லாரும் ஆத்மாபரம் கடவுள் தான். அது யார் நம்ம இந்த புத்தி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மாத்தி. ஒரு கோவிலுக்குள்ள நம்ம போறோம், அதுல ஒரு கருவறை இருக்கு. ஆமா, ஒரு தாயோட வயித்துல இருக்குது, கரண்ட் கிடையாது, காத்து கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவங்க குடுக்குற உணவு இருக்கு, இந்த ரத்தத்துல தான் அந்த குழந்தை அதை பெற்று எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்போ அதுல உள்ள இருக்கிற அந்த குழந்தை தெய்வமா? தெய்வம் தான். அப்போ தெய்வம் தான், தெய்வம் தானே, தெய்வம் தான். தெய்வம் குழந்தையும் தெய்வம் ஒண்ணுதான். ஆமா, குழந்தை தெய்வ குழந்தைப்பான்னு சொல்றோம். ஆமா, அப்போ அந்த கருவறை இருக்கிறதும் அங்க இருக்குதான், இங்க இருக்கிறதுதான். ஆமா, அங்கேயும் கருவறை. அப்ப இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க, என்ன வித்தியாசம்? தாய்க்கும் கருவறை. அப்போ இந்த புத்தி இருக்கு பாருங்க, அந்த புத்தி சேராத இடத்துல போய் நம்ம சேர்ந்துருக்கோம், எல்லாம் ஒரு பகிர்ந்துக்கிறோம். எல்லாம் வந்து அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச சொல்றீங்க, ஐயாத்தன் சொல்றாங்க, ஐயாத்தன் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும் போது நம்ம செட் ஆகுது, நம்ம தான் ஒத்துமையா நம்ம இருக்கிறோம். ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா இடம் பேசுவாங்க. என்ன அது வந்து பைத்தியக்கார மாரி, தாய் விட்டு இருக்கிற கருவறை, அங்க இருக்கிற கருவறைன்னு சொல்றது யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரன். கருவறைன்னா என்னன்னு அர்த்தம் புரியுது. அப்போ அப்ப சொல்றதுல காத்து இருக்குதா, கரண்ட் இருக்குதா? இல்ல. எவ்வளவு அவங்க வந்து பாருங்க, அந்த கரு தெரிச்ச உடனே சாம்பல் திங்கலாமா, வாமிட் எடுக்கிறாங்க. அதை பெற்று எடுக்கும் போது மறுபிரியை தான் ஒரு தாய் வந்து தெரியும். அந்த ஆயா சொன்னாதான் உனக்கு என்ன குழந்தை போது இல்லம்மா, ஒரு சும்மா கட்டிதான் இருந்தது அப்படி சொன்னா, உலகமான பெற்று எடுத்துதான். அதான் கோயிலுக்குள்ள போனேனே, அந்த சாமியை திட்டவங்கள திட்ட மாட்டாங்களா? ஆமா, திட்டத்தை செய்வாங்க. நான் தரையில, வெறும் தரையில நான் அந்த குழந்தைக்கு 10 வருஷம் நான் குழந்தை இல்லாம இருந்தேன், கோயிலுக்குள்ள சேர்ந்தேன், நான் சாமி கும்பலாமா அப்படின்னு திட்டம். அப்போ நீங்க அந்த குழந்தைய கூட உங்களால பார்க்க முடியாது. பக்கத்துல உள்ளது தாய் சொன்னாதான் ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லு. அப்ப அந்த தாயை என்ன பண்ணணும், நம்ம சந்தோஷப்படுத்தணும். யார் சந்தோஷப்படுத்துறாங்க? நாம கூட இருக்கிறவங்க சந்தோஷப்படுத்தலையே. இன்னைக்கு பாத்தீங்க சொன்னார், அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்த உடனே என்ன பண்றாங்க, தாயும் தந்தையும் கொண்டு போய் கொண்டான் அன்னை இல்லம் சொல்லிவிட்டு அனாதை இல்லத்தை கொண்டு விடுறார்கள். அது விடக்கூடாது. யாரு தாய் தந்தையை மதிக்கிறார்களோ உண்மையில அவங்க தெய்வத்தின் குழந்தை. யாரு தாய் தந்தையை மதிக்காதவன் செத்த பணத்துக்கு சமம் உண்டு சொல்றேன். எல்லாரும் தாய் தந்தையை மதிங்கள். அது யாருன்னா 1000 கோயிலுக்கு நம்ம போறோம், நம்ம வீட்டுல இருக்கிற சாமி யாரும் கும்பிட மாட்டாங்க. காலையில எழுந்திரிச்ச உடனே தாயும் தந்தையும்
அந்த பாதத்தை கும்பிட்டு பாருங்க. பில்லி சூனியா எதுவுமே அவங்ககிட்ட நெருங்காது. அந்த மனசு எவ்வளவு அப்படியே குளிர்ச்சியா இருக்குதோ அங்க நல்லா இருப்பாங்க. இப்ப யாருமே தாய் தந்தையை யாரும் மதிக்கிறதே இல்லை. இன்னைக்கு பாத்துக்கு சொன்ன அச்சடிச்ச பணத்துக்கு அலைஞ்சுக்கிட்டு பாசம் என்பது எல்லாமே போய்விட்டது. இப்படியே போயிட்டா இல்லையா? அப்ப அனாதை இல்ல வேணுங்கிறீங்களா? அப்ப தாய் தந்தையே விட்டுட்டு அப்ப அவங்க சொத்து மட்டும் ஒண்ணு இல்லைங்க. அப்ப என்ன பண்றோம், அவங்க செத்து போயிட்டா அந்த கட்டிலு அந்த எல்லாத்தையும் துணிக்கெல்லாம் தூக்கி போட்டுறாங்க. எல்லாத்தையும் கேளுங்க, அதையும் தூக்கி போட்டுறாங்க. ஆனால் சொத்து இருக்க ஒரு பணம் நகை அது மட்டும் வேணும். அது மட்டும் வேணுமா? அதையும் தூக்கி போடுறது தானே. ஏன் போட மாட்டேங்கிறாங்க? அப்ப என்னம்மா, அப்போ இதெல்லாம் உண்மையில எல்லோரு மனசும் சொல்ல வரேன். தாய் தந்தைக்கு கோயிலே கட்டணும் அப்படியே. ஏன்னா தாய் தந்தைக்கு கோயில் கட்டுங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. எப்ப கட்டுறது? கட்டுங்க. உயிரோட இருக்கையில கட்ட முடியும். ஆமா, கட்டாம கட்டாம போதுமே. கோயில் கட்டலாமே. நம்ம பாருங்க சொல்லுவாங்களே, என் புள்ள பாருங்க எனக்கு கோயில் கட்டி வச்சுக்கிறான், சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்படுவாங்க. யாரோ ஒரு நடிகர் கூட அப்படி கட்டியிருக்காங்க. மனம் குளிர் ஆத்மா குளிர். தாய் தந்தைக்கு கோயில் கட்டலாமா? வேணா கட்டுங்க. மனசுல கட்ட தெரியாது, மனசு மாறும். மனசு மாறும். அப்போ செத்து போனாதான் உங்களுக்கு போட்டோ வச்சு எங்க அப்பா எங்க அம்மா எதுக்கு எதுக்கு பயந்துகிட்டு தோசை வந்துருமே கர்மா சொல்லிட்டு பயந்து பண்ணாங்க. அப்போ உயிரோட இருக்கும் போது ஒரு துணி வாங்கி கொடுக்க மாட்டான், அப்படியே சாப்பாடு கொடுக்க மாட்டான். தண்ணி எடுத்து நீதான பெத்த, ஏன் என்ன பெத்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா செத்து போயிட்டா, செத்து போன போத பத்தனை பட்டாசு ஆடுவான், ஆட்டம் போடுவான் பாரு. இதெல்லாம் பண்ணக்கூடாது, போலியா செய்யக்கூடாது. நான் இப்பயும் சொல்றேன், தாய் தந்தையை மதிக்கிறவர்கள் அந்த குழந்தைங்க தெய்வத்து சமமானது. தாய் தந்தைக்கு கோயில் கட்டுங்க, கோயில் கட்டுங்க சொல்லி எதோட முடிக்கிறேன். யூடியூப் சேனல் அன்பர்களே, நீங்க பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.